தமிழகத்தில் மாற்றுப்பாதையில் கெயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த், தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. கெயில் எரிவாயு குழாய் திட்டத்திற்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றத்தின் பிப்ரவரி 2, 2016 ஆண்டு உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு சார்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மறு ஆய்வு மனுவில் இந்த திட்டத்தை தற்போதைய வழித்தடத்தில் செயல்படுத்தினால் 1.2 லட்சம் மரங்களை வெட்ட நேரிடும். அதே போல 3500க்கும் மேற்பட்ட ஏக்கரின் விளைநிலங்களும் பாதிக்கும் வண்ணம் ஏற்படும். எனவே இந்த திட்டத்தை தமிழக அரசு ஏப்ரல் 2, 2012 ஆண்டு வெளியிட்ட அறிவிக்கையின்படி தேசிய நெடுஞ்சாலை வழியிலாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும். இந்த பிப்ரவரி 2 ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவில் தமிழக அரசின் அந்த அறிவிக்கையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அந்த ரத்து செய்யும் உத்தரவை உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் தன்னுடைய மனுவில் கூறப்பட்டுள்ளது.